அஸ்தம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரமாகட்டும், சித்திரையாகட்டும், எல்லாருமே இனிமேல் துன்பத்திலிருந்து விடுபட போகிறீங்க. இதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம் ஐயா கன்னிராசிக்காரங்களை. உண்மைதான், நான் இல்லைன்னே சொல்லலை. அதிகப்படியான துன்பம் என்பது இல்லை, லிமிட்டாக தான் அதுவே நம்மளுக்கு தாக்கம் அதிகமாகிற மாதிரி இருக்குது. கன்னிராசிக்காரங்கள்லாம் இனிமேல் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலங்கள் இனிதே ஆரம்பிக்க விட்டது. இந்த மாதத்துலேருந்தே நம்மளுக்கு தொடங்கிவிடும். 8ஆம் மாதத்துலேருந்தே நம்மளுக்கு ஆரம்பிச்சிடும் சாமி. நம்மளுக்கு 8ஆம் மாதம் ஆரம்பித்து 5 மாதங்களுக்கு 6 மாத காலங்கள் இன்பம் தரக்கூடிய காலங்களாக வரப்போதையா. மருந்து செலவுக்காக நாம் பயன்படுத்துக்காகவும் நம்ம கட்டுக்குள்ளே வரா மாதிரி கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காகவும் இந்த காலம், இந்த 6 மாத காலங்கள் உன்னதகமான காலமாக மாறப்போகிறது கன்னிராசி. விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர. அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், இதுவரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில் இருந்தார். இப்பொழுது குரு பகவானும் வரப்போகிறார் வக்ரகதியில். இந்த சனி பகவானும் குரு பகவானும் வக்ரகதி காலத்தில் எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கு பலாபலன் இருக்குன்னா, இந்த சனி பகவானும் குரு பகவானும் வக்ரகதி காலத்தில் சேம், அதாவது மைனஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்கிறோம் இல்லை, அந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டாவே ப்ளஸ் தான் வரும். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி புதிய உன்னதமான தேர்வுக்கு நாம் அழைத்து செல்ல போகிறார். இது ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த சனி பகவான் வக்ரகதி காலம், குரு பகவானுடைய வக்ரகதி காலம் இரண்டும் சேர்ந்து ஏற்கனவே ஒரு மாத காலங்களும் அவருந்து அப்படியே நேராக 5 மாத காலங்கள் 6 மாத காலங்கள் எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பார்க்கும் பொழுதெல்லாம் ஏற்கனவே கடுமையான துன்பத்தை அனுபவிச்சிட்டிங்க. உடல் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நம்மளுக்கு அடிபட்டுக்கணும். மார்பகங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் காயங்களும் பிரச்சனைகளும் ஏற்படுத்தியிருக்கும். உடல் உபாதைகள் ஏற்படுத்தியிருக்கோம். நம்ம சொல்லலாம், சில பேருக்கு தலைகாயங்கள், அந்த முகவெட்டு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுதல், வம்பு வழக்குகள். இது வரைக்கும் நாம் கொடுக்கல் வாங்கலில் எதனா பிரச்சனைகள்லாம் கொடுத்துருந்தா அதெல்லாம் வம்பு வழக்கெல்லாம் நம்மளுக்கு முன்னிருந்து வந்திருக்கும். கன்னிராசிக்கு இந்த 6 மாத காலங்கள் எவ்வாறு இருக்க போகுது, அவ்வளவு நன்றாக இருப்பது ஐயா. இந்த கேது பகவான் நம்ம ராசியிலையும் 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதால தான் நம்மளுக்கு இவ்வாறு துன்பங்களே கண்டி, மற்றபடி அவங்களே நம்மளை காத்து கொண்டு தான் இருக்கிறாங்க ஐயா. ஜீவன கர்மா என்பது ஒவ்வொரு கிரகங்களும் கொடுக்கின்ற பாக்கியத்தை பெறுது. உங்களுக்கு ஜீவன கர்மா என்று சொல்கிற மாதிரி கேது பகவான் கடந்து செல்லக்கூடிய காலம் மட்டும்தான் உங்களுக்கு துன்பம். அதுக்கப்புறம்லாம் துன்பம் என்பதே கிடையாது. ஏன்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களாகட்டும் ஐயா, உத்தர நட்சத்திரமாகட்டும், அஸ்தம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரமாகட்டும், சித்திரையாகட்டும், எல்லாருமே இனிமேல் துன்பத்திலிருந்து விடுபட போகிறீங்க. இதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம் ஐயா கன்னிராசிக்காரங்களை. உண்மைதான், நான் இல்லைன்னே சொல்லலை. அதிகப்படியான துன்பம் என்பது இல்லை, லிமிட்டாக தான் அதுவே நம்மளுக்கு தாக்கம் அதிகமாகிற மாதிரி இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக வந்த வண்ணமே அவங்களால பாதிக்கத்தை தாங்க முடியல. நீங்கள் கடகராசியோ சிம்மராசிக்காரங்க படுகின்ற வேதனைகள்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்களாம் போயிடுவீங்க, தூரவே ஓடிடுவீங்க. ஏன்னா உண்மையை சொல்லணும், அவங்க படுகின்ற வேதனைகள் எல்லாமே துணி கூட இல்லாமல் அவங்களாம் வெளியே ஓடி இருக்காங்க. இல்லறத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய காலங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. நம்மளுக்கு இரவு தூக்கம் என்பது மட்டும்தான் கிடையாது கண்டி, மற்றபடி எல்லா விதமான இன்பத்தையும் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெருகி போகிறது. சிறு சிறு உடல் உபாதைகள் கண்டிப்பாக இருந்து தான் இருக்கும், வேறு வழி கிடையாது. அதுக்கு மாத்திரையோ மருந்தோ ட்ரீட்மெண்ட்டோ நாம் எடுத்து தான் இருப்போம். அவையெல்லாம் விட்டு விலகப் போகுது சுவாமி. நோய் நொடிகள் விலகப் போதா? கண்டிப்பாக விலகப் போதையா. நம்மளை நோயை படுத்துட்ருக்கையா, ரொம்ப கடுமையாக படுத்திருக்குது. இப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் செலவுக்கே நம்மளுக்கு சரியாக இருக்குது ப்ரோக்ராம். எதனா ஒரு நோய் எதனா வந்துட்டு இல்லை நம்மளுக்கு வருதா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்காக சேர்ந்து வந்துடுது. தாயாருக்கு வருது, தந்தையாருக்கு வருது. பார்த்துக்குமா, நம் தாயாருக்கு வருது, தந்தையாருக்கு வருது, அப்படிலாம் நினச்சி நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறோம். செலவினங்கள் மட்டுமே நம்மளுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. செலவினங்களை நம்மளால் மாற்றவே முடியல. ஏன் மாற்ற முடியலைன்னா, துன்பம் தரக்கூடிய இடத்துல பகவானுடைய பார்வை பதிஞ்சு போச்சு. ஒரு இரவு தூக்கம் என்பது 12 என்பது அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவானுடைய பார்வை பதிஞ்சுது. குரு பகவானுடைய பார்வை பதிஞ்சு அதுக்கு முன்னே இருந்தது. இப்போ குரு பகவான் வக்கரகதிக்கு வரப்போகிறார். நம்ம ராசி மேலே பட்டிருக்குது. எல்லோரும் எனக்கு ஐயா 9ல் குரு வந்துச்சுன்னா ஓடி போனவங்க 9 குரு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் வக்கரகதி காலத்தில் தான் முழுமையான பலாபலங்களை, உன்னதமான பலாபலங்களை கொடுக்க பெறுவார்.
நடுமதியில் அப்படி தான் சொல்லலாம். ஒரே வார்த்தை சொன்னால் நடுநிலையில் அவருக்கு பலாபலங்கள் முழுமை பெறும். இதுவரைக்கும் துன்பத்தை அனுபவித்து வந்த கன்னிராசிக்காரங்கள்லாம் இனிமேல் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலங்கள் இனிதே ஆரம்பிக்க விட்டது. இந்த மாதத்துலேருந்தே நம்மளுக்கு தொடங்கிவிடும். 8ஆம் மாதத்துலேருந்தே நம்மளுக்கு ஆரம்பிச்சிடும் சாமி. நம்மளுக்கு 8ஆம் மாதம் ஆரம்பித்து 5 மாதங்களுக்கு 6 மாத காலங்கள் இன்பம் தரக்கூடிய காலங்களாக வரப்போதையா. நீங்கள் என்ன நினைங்க, ஒவ்வொரு விஷயத்திலும் இதுவரைக்கும் தடை என்று இருந்தவை எல்லாம் தடையெல்லாம் படிக்கட்டாக மாறக்கூடிய காலங்களாக வரப்போகிறது. திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஐயா எனக்கு 9ல் குரு வந்துச்சு சொல்லிட்டாங்கன்னா அவர் மாத காலமும் பார்த்துட்ருக்கீங்க. எதுவுமே அலையன்ஸ்லாம் செட் ஆகலை சுவாமி. பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் ஐயா, இந்த முறை காதல் திருமணங்களை கைகூடக்கூடிய காலம். நாம் விரும்பிய பெண் நம்ம என்ன மனசில் நினைக்கிறோம், விரும்பிய சாரமே நம்மளுக்கு அமைய போகிற காலமாக வரப்போகுது சாமி. பயப்படணும் அவசியமே இல்லை. இல்லறத்தில் இது வரைக்கும் சுப நிகழ்ச்சிகளே நடைபெறலை சாமி. நாம் இல்லறத்துலேயும் இருக்கோம். நம்ம தந்தையார் தாயார் என்ற உறவுகள்லாம் இருக்கிறாங்கல்ல, நாம் வெறுத்து ஒதுக்கிட்டாங்கல்ல, அவையெல்லாம் திரும்பி வந்துடும். ஏதோ தவறாக நடந்து போச்சு ஒரு சில விஷயங்கள்லாம், அதெல்லாம் மாற்றிக்க போகிறீங்க நீங்களே. இந்த கொடுக்கல் வாங்கலில் நாம் எதனா நிறுத்தி வச்சுருந்தா அவங்களாம் திருப்பி துன்பத்தை கொடுத்துருப்பாங்க. அதை கொடுங்க, ரூபாவை கொடுங்க, நீங்கள் வாங்கிட்டீங்களே கொடுக்காமல் விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கேட்கக்கூடிய காலங்களாக இந்த காலங்கள் இருக்கப்பட்டதல்லவா. இதிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலங்களாக அது என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் பூர்த்தி செய்துட்டு நீங்களும் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்ற பாதைக்கு வரணும். நிம்மதி என்று சொல்லக்கூடிய அளவில் நாம் இருக்க தான் போகிறோம். கன்னிராசிக்காரங்க இந்த 6 மாத காலங்கள் மனதில் ஏற்பட்டு வந்த காயங்கள், கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த காயமெல்லாம் இனிமேல் படிப்படியாக மாறி உன்னதமான காலமாக மாறப்போகுது. 2 பேருமே வீட்டில் தான் இருப்பாங்க, ஆனால் டைவர்ஸ் ஆகாத குறை தான். இல்லறத்தில் ஈடுபட்டாலும் அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, இவங்க வேலை உண்டு, கணவனாகட்டும் மனைவி ஆகட்டும், இப்படியே வாழ்க்கை போச்சில்லை. இனிமேல் இருவரும் சேர்ந்து பேசி என்ன தான் நம்மளுக்குள்ள பிரச்சனை அதெல்லாம் நாமளே தீர்த்துக்கூடாதா, இதுக்கு உணரால் வைக்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் நம்மளுக்கே உருவாக்கிடுவோம். அந்த படி உயர்ந்து காணப்பட்டதல்லவா, இனிமேல் தாழ்ந்து நாமளும் ஒரு படி இறங்கினாதான் நம்ம மனைவியும் நம்மளுக்கு இறங்கி வருவாங்க. அந்த எண்ணம் எல்லாம் நம்மளுக்கு உருவாகும். நாம் பிகுவாகவே இருந்துட்டோம் இல்லை, அதெல்லாம் இனிமேல் மாறிடும். நல்ல நிகழ்ச்சி என்று சொல்கிற மாதிரி ஒரு மனுஷனுக்கு நல்ல தன்னம்பிக்கையும் தைரியமும் செல்வங்களும் சேரக்கூடிய காலங்கள் வரப்போதையா இந்த 6 மாத காலங்கள். பிரச்சனை, ஒரு சில பிரச்சனைகள், கடன் வாங்கின இடத்துல பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுங்க. இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா 12ஆம் இடத்துல அந்த 12 என்பதும் வரவு தான். முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல நாம் எதனா ஒன்று பஸ்பம் ஆயிடுச்சுன்னா எரிந்து சொல்லலாம். எரியிற அளவுக்கு நாம் நெருப்பு வச்சுருந்தோன்னா ஒன்றும் பண்ண முடியாது. திட்டமாக இருந்தால் அதை சூடு பண்ணி நாம் காஃபியோ உணவோ நாம் தயாரித்து கொள்ளலாம். அதிகப்படியான நெருப்பு நம்ம 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் அது மொத்தமே எரித்து தான் போயிடும். பகவானுடைய பார்வை அங்கே பதியத்தில் 12ஆம் இடம் அது நெருப்பு மாதிரி தான். அதையும் சமாளித்து வாழக்கூடிய காலமாக அதை கட்டுப்படுத்தி நாம் அதிலேருந்து வாழணும். ஒரு மனுஷன் அப்படி தான் வாழ்க்கை தரத்தை ஓட்டி தான் ஆகணும். அதிகப்படியான நெருப்பு கிட்ட போக முடியுமா? நாம் அதில் தானே உணவும் சமாளிக்கிறோம். சமைக்கிற உணவும் அந்த நெருப்பில் தானே சமைக்கிறோம். சற்று சிந்தித்து பார்க்கணும். அதிகப்படியான நெருப்பு வரும்போது அதை அணைக்கிறதுக்கு தான் நம்ம பார்ப்போம். நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொருள் தான். அதே மாதிரி அந்த அணைப்பு இது வரைக்கும் அதிகப்படியாக எரிஞ்சதில்லை, இனிமேல் குறைவாக எரியப்பெற்று அதுவே நாம் வீடு சமைக்கிறதுக்காகவோ அல்லது மருத்துவத்தை உருவாக்குறதுக்காகவோ மருந்து செலவுக்காக நாம் பயன்படுத்துக்காகவோ நம்ம கட்டுக்குள்ளே வரா மாதிரி கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காகவோ இந்த காலம், இந்த 6 மாத காலங்கள் உன்னதமான காலமாக மாறப்போகிறது கன்னிராசி. ஏன்னா அவர் வக்கரகதி காலத்தில் நல்ல மேற்பாலம், அதாவது எப்படி சொல்லுதுன்னா உங்களுடைய வாழ்க்கை தரத்தையே மாற்றி அமைக்க போகிறார் குரு பகவான். உங்களுக்கு இது வரைக்கும் அவர் கொடுக்கவே இல்லை, பலாபலனே கொடுக்கல சாமி, சைலண்ட் மோடில் தான் இருக்குது. இனிமேல் நல்ல பலாபலங்களை அனுபவித்து வர்றதில் முதன்மை என்று சொன்னால் அது பகவான் உங்களுக்கு கன்னிராசிகாரங்களுக்கு தான் இனிமேல் முதன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பையே பெற போகிறீங்க. தந்தையார் காலம் சென்றிருப்பாங்க, தாயார் காலம் சென்றிருப்பாங்க. ஏன்னா ஜென்மகேது வந்தாலும் அது தொந்தரவு தான், ஜென்ம ராகு இருந்தாலும் தொந்தரவு தான், ஜென்ம சனி இருந்தாலும் தொந்தரவு தான், ஜென்ம குரு இருந்தாலும் தொந்தரவு தான் சார். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுங்க. ஜீவன கர்மா என்று சொல்கிறோமில்லை, கர்மாவை கொடுக்கறதுல இவங்களும் ஃபாஸ்ட்டான ஆளுங்க. என்னங்க கம்னு தாங்க இருந்தேன், திடீர்னு பார்த்தா எங்கள் தந்தையார் காலம் சென்றார், தாயார் காலம் சென்று, இதெல்லாம் எப்படி நடந்ததுனே தெரியல. உடன் பிறந்தவர்கள் காலம் சென்று, இதெல்லாம் என்ன நடக்குனே தெரியாது, எப்போ நடக்குனே தெரியாது. பகவானுடைய பார்வையும் பகவான் இருக்கக்கூடிய இடத்தில் இந்த ராகுக்கு இதுக்கெல்லாம் அவ்வளோ உன்னதமான ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இறைவனற்ற ஆளையும் அவங்க செஞ்சிட்ருக்காங்க, அவ்வளோதான்.
நவகிரகங்கள் இறைவனுடைய சொல் பேச்சை கேட்டு நடக்கும். பஞ்சபூதங்கள் எல்லாமும் அப்படி தான். அதான் சொல்ல அடிக்கடி நாம் பிரபஞ்சத்தை நாம் எல்லாமே நாம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை எடுத்துக்கூடாது. நான் என்று சொல்கிற வார்த்தையை தூக்கி போட்டு நாம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்த கற்றுக்குங்க. இந்த காலம் உகந்த காலமாக கன்னிராசிக்கு வரப்போகுதுன்னா இது உறுதியாக அமைப்பை பெறும். இந்த கொடுக்கல் வாங்கலில் இது வரைக்கும் கடன் பிரச்சனையோ லோனோ சார்ந்த விஷயங்கள் எதனா இருந்தால் அது தொந்தரவு செய்து கொண்டு தான் இருக்கும். நம்மக்கிட்ட வாங்கிட்டுனா அவங்க கண்டிப்பாக தொந்தரவு பண்ண தான் செய்வாங்க. அதை முயற்சிக்க பாருங்கள். அதிலிருந்து நாம் விடுபடுறதுக்கான எண்ணங்களை உருவாக்குங்க. நோய் நொடிகள் எவ்வாறு தீர்க்கணும், அதை எப்படி தீர்க்கறதுன்னு சொல்லிட்டு அதுக்காக முயற்சி எடுங்கள். அவையெல்லாம் நோயிலையும் கட்டுப்படுத்தி வைங்க. வேறு வழி கிடையாது. எல்லாரும் நோயோடு தான் இருக்காங்க. அனைவருமே நோயோடு தான் இருக்காங்க. எதனா ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கும் எல்லா ராசிக்காரங்களுக்கும். கன்னிராசி பொறுத்த வரைக்கும் இரவு தூக்கம் என்பது இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் அல்லவா. நாளை பொழுது நம்மளுக்கு இப்படி தான் விடியும், இப்படி தான் பிரச்சனையில் மாட்டுவோம் தெரியாமல் நாம் இருந்தும் இல்லை. இனிமேல் அந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரப்போகிறோம். இந்த 6 மாத காலங்கள் ஒன் பை ஒன்னாக நாம் வெளிவந்து பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலமாக இருக்கப்பெற போகுது. கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை, கன்னி சார்ந்த விஷயங்கள், அதாவது நீர் சார்ந்த விஷயத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டிய காலங்கள். நீர் அமைப்பு செல்லும் போதெல்லாம் சற்று கவனத்தோடு நாம் இருக்கணும். இந்த பஞ்சபூதத்தில் நீர் அமைப்பை பெறக்கூடிய காலத்தில் எங்கன்னா நீர் வீழ்ச்சி இருக்குது, அங்கே போயிட்டு நாம் கவனத்தோடு இருக்கக்கூடிய காலங்கள் அங்கெல்லாம் செல்லக்கூடாது. அதிகமாக கவனத்தோடு இருந்து இறைவனுடைய நாமத்தை எந்நேரமும் சொல்லி கொண்டிருங்கள். திருச்சி அரங்கநாத பெருமானை வணங்கி வர ரங்கநாத பெருமானை வணங்கி வர இந்த ரங்கநாயகி, இந்த ராமானுஜருடைய பூத உடல் அங்கே தான் இருக்குது. அவரையும் சேர்த்து வணங்கி வர திருவானைக்கால ஜம்பு மகேஸ்வரரி அகிலாண்டீஸ்வரி தாயும் சனி பகவானுடைய சன்னதி, அதாவது தாயாரோட சாயாதேவியோட சன்னதி இருக்குது. அங்கு சென்று வர கன்னிராசிகாரங்களுக்கு இது உன்னதமான காலமாக மாறி ரொம்ப ரொம்ப சிறப்பினை தரும் ஐயா. நீங்கள் போய் வரும்பொழுதெல்லாம் உங்கள் துன்பமெல்லாம் நீங்கிவிடும். உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவந்தா மாதிரியே உங்களுக்கு தரும். நம்மளுடைய பிரச்சனைகள் எதையும் தாக்கத்தை ஏற்படுத்தாத வண்ணம் இருக்கக்கூடிய காலமாக அந்த திருச்சி ரங்கநாத பெருமான் ரங்கநாயகியும் சமயபுரத்தாலையும் பார்த்து விட்டு வர கன்னிராசிகாரங்களுக்கு உன்னதமான காலமாக மாறி வாழ்க்கையில் பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வார்கள். நன்றி, வணக்கம்.